ஆமா, இந்தியாவுக்கு அடுத்த பிரதமர் யார் வந்தா நல்லா இருக்கும்? கண்டிப்பா மோடி வரக்கூடாதுப்பா. ஏமா கோச்சிக்காதீங்க, அது எங்களுக்கு பிடிக்கல. நான் ராகுல் வந்தால் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு அடுத்த பிரதமர் வந்து ராகுல் காந்தி தாங்க வரணும். நாட்டுக்கும் ஒற்றுமைக்கும் விளையாட்டு ராகுல் காந்தி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு வந்து காங்கிரஸ் தான் வரணும். ராகுல் காந்தி தான் வந்தால் நல்லா இருக்கும். ஏன் சார், என்ன காரணம்? அவர் வந்து மோடி வந்து விலைவாசி அதிகமாக ஏற்றி விட்டார் சார். பாமர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ராகுல் காந்தி தான் வர்றாரு. ஏன் சார்? வேற மோடி என்ன பண்ணியிருக்காரு இதுவரையும்? ஒரு நாளாவது பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்காரா? பார்லிமெண்ட்டுக்கே போனதில்லை இதுவரையும். அவர் போயும் பேச மாட்டேங்கிறாரு. அடுத்த பிரதமர் வந்து நம்ம ராகுல் காந்தி, காங்கிரஸ் வந்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மோடி வரக்கூடாது. அதான் என்னோட சான்ஸ். யார் வந்தா நல்லா இருக்கும்? யார் வரணுங்கிறத விட யார் வரக்கூடாதுங்கிறத கருத்து கணிப்பாக இருக்கணும். அதில் நாங்கள் உறுதியாக மோடி வரக்கூடாதுங்கிறதுல இருக்கிறோம். நாங்கள் அது என்னுடைய கொள்கை. ஒருவேளை மூன்றாவது முறையாக மோடியே வந்துட்டா எப்படி இருக்கும்? மக்களுக்கு பிரச்சனை தான், மக்களுக்கு ஆபத்து தான், நாடு நல்லா இருக்காது, அவ்வளோதான். இப்போ இந்தியாவுக்கு அடுத்த பிரதமர் யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜயா மோடி வந்தா நல்லா இருக்குமா, ராகுல் காந்தி வந்தா நல்லா இருக்கும்? மோடியா வரும். ஏன், என்ன காரணம்? ஏன்னா 10 வருஷம் ஆண்டுட்டாரு, அவரால் எதுவும் நன்மைகள் பெற்றிருக்கீங்க? மோடி பெற்றுக்கோம் கொஞ்சம். மோடி வந்தாலே ஓகே தான். ஏன்னா கேஸ் சிலிண்டர் எல்லாமே ஏறிடுச்சு. சிலிண்டரு, பெட்ரோல் திரும்பி ஏறும். இந்த அவங்களை கேளுங்க பாட்டி. என்னமா அதான் ஏற்பட்ட எல்லாம். யார் வந்தா நல்லா இருக்கும் பாட்டி? யார் வந்தா கருணாநிதி வந்தா நல்லா இருக்கும். மோடியை தவிர யார் வந்தாலும் ஓகே தான். ஏன் சார், ஏன் இவ்வளோ காட்டம்? இல்லை சார், மக்களுக்கான பிரதமராக இருக்கணும். ஒரு சாராரை ஒதுக்கி வச்சுட்டு கார்பரேட்டுக்கான பிரதமர் வேணும். 10 வருஷத்தில் எதுவுமே செய்யலை. என்ன செஞ்சோம்னு சொல்லியிருந்தா இப்போ அவருக்கு வந்து 10 வருஷத்தில் என்ன செஞ்சோம்னு சொல்கிறதுக்கு வந்து எவ்வளோ இருக்குது. அதை விட்டு தேவையில்லாத விஷயம் தான் பேசிகிட்டு இருக்காரு. மக்களை பிரிக்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. பொலிட்டிஷியனில் கேட்குறீங்க, திடீர்னு கேள்வி பயங்கரமாக இருக்குது. ஆமாம், எலெக்ஷன் நடக்குது இல்லை, அதனால கேட்குறேன். நம்ம கருத்து கணிப்பு கேட்குறீங்களா? இல்லை, கருத்து கணிப்பு தான். யார் வந்தால் நல்லா இருக்கும்னு கேட்குறேன், உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. மறுபடியும் மோடி வந்தால் ஓகே. ஓகே தான். இப்போ நிறைய விலைவாசி ஏறி இருக்கு, உங்களுக்கே தெரியும். திரும்பி ஏற வாய்ப்பு இருக்கு. அவர் வந்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், இன்னும் ஒரு 5 வருஷம் போச்சுன்னா கண்டிப்பாக இது எல்லாமே மறுபடியும் ரொட்டேஷன் கீழே வந்துடும். 10 வருஷம் ஆமாம், 2 ஆச்சு. 10 வருஷம் ஏற்கனவே இருந்திருக்காரு. இருந்திருக்காரு. காங்கிரஸ் தான். காங்கிரஸ் வந்தா நல்லா இருக்கும். ஏமா, என்ன காரணம்? அப்படின்னா ஏற்கனவே 10 வருஷம் அவங்க பண்ணிட்டாங்க. இனிமே இவங்க செஞ்சா நல்லா இருக்கும், மாற்றமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ ஏற்கனவே 10 வருஷம் வந்து நீங்க சொன்ன மாதிரி மோடி அவர்கள் இருந்தாரு. அவர் திரும்பி வந்தா நல்லா இருக்குமா? இல்ல, அவ்வளவா சரி வராதுன்னு நினைக்கிறேன். ராகுல் காந்தி பேசினா இவர் போய் உடனே கோர்ட்டுக்கு போகிறேன், அங்கே போகிறேன்னுக்கிட்டு அவரை ஸ்டே வாங்கிட்டு இருக்காரு. இப்போ ராகுல் காந்தி எலெக்ஷனுக்கு அவருக்கு மணி பூரா நிப்பாட்டி வச்சிருக்காரு. என்ன பண்ணுறாரு? இதுவரை வந்து என்ன 10 வருஷம் ஆண்டிருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு? இப்போ அவங்களுக்குள்ளே பிரச்சனை ஆகிட்டு இருக்கு போல இருக்கு. கடைசியில் இப்போ அவரே ஜெயிச்சு வந்தாலும் பிரதமர் அவரை விட மாட்டாங்க போல இருக்கு. அப்படியா? ஆமாம். ஏன்? அவரும் அமித்ஷாவும் பிரச்சனையில் நிற்கிறார். 2 பேரும் தான் போட்டி போட்டுக்கிட்டு அவங்க இப்போ ஆர்எஸ்எஸ்லேயே அவங்க ஆர்எஸ்எஸ் தானே இதை இயக்கிக்கிட்டே இருக்குது. ஒன்றும் பிரயோஜனமே இல்லையே. நீங்க அடுத்த பிரதமர் யார் வந்தா நல்லா இருக்கும்? ராகுல் தான் வர்றாரு. இப்போ மோடி வந்து 3வது முறையா வந்தா சரியா இருக்குமா? வேண்டாப்பா. ஏமா இவ்வளவு விருப்பா சொல்றீங்க? வேண்டாப்பா, ரொம்ப அடிபட்டாச்சு மக்கள்லாம். நாங்கள் அடிபட்டோம். அது சார் எல்ஐசி ஆபீசரா இருந்தாங்க. சரி. அங்க நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். சரி. பண விஷயத்துல பல பிரச்சனை. வேண்டாம். ஏதாவது ஒரு காரணத்தை சுட்டி காட்டுங்களேன். ஒரு காரணம் கேட்குறாங்க. காரணம் எதுனாக்க பணக்காரங்க மட்டும்தான் இந்தியாவில் வாழ்கிற மாதிரி இருக்கு. ஏழை எளிதெல்லாம் அப்படியே இருக்கிறாங்க. இது வந்து ஓவரால் இந்தியாவில் எல்லாரும் சொல்கிற கருத்து. இப்போ பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இருக்காங்கல்ல, எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துருந்துச்சு, என்னோட செல்லுக்கு வந்துருந்துச்சு. அதில் என்ன வந்துச்சுனாக்க, கடலில் மட்டும் கரை இருந்தாக்க கடலையும் விற்றுருப்பார் மோடி. கடலில் மட்டும் கரை இருந்தால் கடலையும் விற்றுருப்பார் மோடி. யார்கிட்ட? அதானே என் பண்ணிக்கிட்ட அப்படின்னு ஓப்பெல்லாம் வந்துருந்துச்சு என்கிட்ட. ஸோ அது மாதிரிலாம் அதெல்லாம் நினைக்கும் பொழுது என்னடா டூ பேடு, உங்களுடைய கல்ச்சர் வந்து ஒரு மாதிரியாக போய்ட்டுருக்கு. ஒரு டீ கடையில் வந்து வேளாவத்துக்குன்னு தான் சொல்கிறாங்க மோடியை. ஒரு டீ கரெக்ட். அந்த காலகட்டங்கள்லாம் மாறி அவருடைய இன்னைக்கு ட்ரெஸ்ஸு மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, ஒரு நாளைக்கு அவர் போகிற ட்ரெஸ்ஸு மட்டும் எத்தனையோ லட்சங்கள், 18 லட்சம் என்ன சொன்னாங்க, எத்தனையோ லட்சங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் கணக்கு பண்ணும் பொழுது இவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக போயிட்டுருக்கு. அதனால் கண்டிப்பாக மாற்றம் தேவை. ராகுல் வந்தது நல்லா
ஏன் சார், என்ன காரணம்? மோடியினுடைய இது 10 வருஷம் ஆட்சியில் வந்து நமக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி தொழில் துறையெல்லாம் ரொம்ப இதாகி போச்சு. தொழில் நலிவடைந்து போச்சு. தொழில் டெவலப்மெண்ட்டுக்கு எந்த விதமான எதுவுமே செய்யலை. ராகுல் வந்தால் இருக்கலாம், ஒரு தடவை ஒரு சாய்ஸ் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால பார்க்குறோம். ராகுல் காந்திக்கு அந்த குவாலிட்டி இருக்கா? வளர்த்துக்க வேண்டியதான். அவர் அவர் வந்து இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறாரு, ஹிந்தி பேசுகிறாரு, எல்லா லாங்குவேஜும் பேசுகிறாரு. அதுக்கான குவாலிட்டி இருக்கா? பிஎம்க்கு குவாலிட்டி இருக்கு. அவர் வளர்த்துக்குவார். பின்னாடி அவங்களோட பின்னாடி இருக்காங்களா, கட்சியில் மூத்த தலைவர்கள் இருக்காங்க, அவங்க வழிநடத்தி கொண்டு போகிறப்ப கண்டிப்பாக அவரால் பண்ண முடியும், செய்ய முடியும். 3வது முறையாக மோடி அவர்கள் வந்தால் எப்படி இருக்கும் நாடு? உருப்படாமல் போயிடும். எப்படி என்ன நடக்கும்? இதோட என்ன செஞ்சுருக்காரு? 50 1 ரூபா 2 ரூபா டீசலுக்கு பெட்ரோலுக்கு குறைச்சிருக்காரு. திருப்பி 10 ரூபா ஏற்ற போகிறாரு வந்தாருன்னா. கேஸுங்க அப்படி தான் பண்ண போகிறாரு. எதை தான் விட்டு வச்சிருக்காரு அவர். ஏடிஎம்ல காசு எடுத்தால் நம்ம காசாக பிடிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு? என்ன நடக்குது? ஒன்றுமே பிரயோஜனமே இல்லை அவர் வந்து. அப்புறம் இன்னொன்று, மோடி அவர்கள் ராஜஸ்தானில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் மோகன சுந்தரம். மோகன சுந்தரம். இப்போ வந்து உங்களுக்கு இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்களா? இருக்காங்க. அவங்க எதுவும் உங்களை எதுவும் மோசடி எதுவும் பண்ணியிருக்காங்களா இது வரைக்கும்? இல்லை சார், இதுவரை யாரும். ஆனால் மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் வந்துச்சுன்னா உங்களுடைய இந்துக்கள் சொத்தெல்லாம் பிடிக்கி இஸ்லாமியர்கள்ட்ட கொடுத்துருவாங்க. இஸ்லாமிய என்ன முறை இருக்குது? அது சரியா சார்? தப்பு தான். இப்போ ராகுல் காந்தி தான் அறிக்கையில் நிறைய கொடுத்துருக்காரு. இவர் சொரணா காசு பூரா பிடிங்கி மக்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ எங்கே பார்த்தாலும் பிரச்சாரம் இவங்க ஏட்டிக்க முடியாதானே பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே எல்லாம் எதுவுமே பிரச்சாரமே ஒழுங்காக சரியில்லையே. பயம் வந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. நம்ம தோத்துருவோங்கிற பயம் அவருக்கு வந்துருச்சு. அதனால மோடிக்கு தோத்துருங்கிற பயம் வந்ததுனால தான் இந்த பிரச்சனையை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ எங்கேயாவது பேச விடுறாரா? எங்கேயாவது மீட்டிங் நடக்கிற ராகுல் காந்தி பேச விடுறாங்களா? எங்கே பார்த்தாலும் பிரச்சனை அடிதடி. இப்போ ராகுல் காந்திக்கு வந்து அந்த பிஎம் அந்த ஒரு இது இருக்கா? ஒரு அந்த குவாலிட்டி இருக்கு. எப்படி சொல்றீங்க? அப்படி இல்லைனாலும் பிரியங்கா அந்த அவங்க வரலாம். 2 பேர்ல அவங்க வரலாம். இப்போ பிரியங்கா என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கு? அதை பேசுறதுனால தான் மோடி வந்து முதல்ல பத்திரிக்கை இதை விட சொல்லணும். முதல்ல இப்போ ப்ரெஸ் மீட்டிங் எதையாவது வெளியில் வருதா? எல்லாம் அவர் காசை கொடுத்து அடக்கி வச்சிருக்காரு. எந்த ப்ரெஸ் மீட்டிங்காவது வெளியில் வருதா? எதுவும் வர்றது கிடையாது. எந்த சேனல்லையும் வர்றது கிடையாது. சார், இப்போ பிஜேபி அண்ணாமலையை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அதை பற்றி பேசுறதுக்கு வேலையே இல்லை. அதெல்லாம் ஒரு பாடாது. அதெல்லாம் இது எதுக்கு படிச்சுட்டு வந்துச்சுன்னே தெரியாது. அது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் வச்சுக்கிட்டு அவரெல்லாம் ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு போகிறவர் தான். நீங்கள் மோடி இப்போ தோற்று போயிரு. அவர் எங்கே போவாருன்னு தெரியுமா? கோயம்புத்தூரில் என்ன பண்ணார்? கோயம்புத்தூரில் என்ன சார் பேசுகிறாரு அவர்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போ கேரளாவில் போய் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதாலும் அவர் ஒரு ஆள் தான் அங்கே உள்ளதுலேயே. தலைவரெல்லாம் வேஸ்ட்டு. தேங்க்யூ சார். யூடியூப்ல வாங்க. ஏன்னா இன்னைக்கு அரிசி 1 கிலோவே 75 ரூபா விற்கிது. சாதாரண நாள் வந்து எப்படி சார் அதெல்லாம் அது பண்ண முடியும்? எல்லாமே விலை கூட. அதனால ராகுல் காந்தி வந்தால் ஓரளவு மாற்றம் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஓகே சார். இப்போ ராகுல் காந்தி வந்து இப்போ வந்து காங்கிரஸ்ல இன்னும் யாரும் பிரதமர்னு முடிவு பண்ணல. ராகுல் காந்தி தான் வரணுமா? இல்லை அவங்க சிஸ்டர் இருக்காங்க, இந்திரா காந்தி மாதிரியே இருக்காங்க, பிரியங்கா காந்தி, அவங்க வந்தால் நல்லா இருக்குமா? இருந்தாலும் ராகுல் காந்தி வந்தால் இப்போ உலகம் தமிழ்நாடு பூரா சுற்றிருக்காரு. இதில் எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிருக்காரு. அதனால் அவருக்கு நல்ல அனுபவம் இருக்குது. அதனால் ராகுல் காந்தி வந்தால் அவரே வந்தால் கரெக்டாக இருக்கும். சரி சார். சப்போஸ் 3வது முறையாக மோடி வந்தாலோ நல்லா இருக்குமா? எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நாடு ரொம்ப பின்தங்கிடும் சார். பிரதமர் வந்து பிரதமர்னா யாரும் தெரியுமா? இப்ப யாரு பிரதமரா இருக்கா? இப்ப யாரு பிரதமர்? மோடி இருக்காப்ல. மோடி இருக்கா? ஆமா. அவர் நல்லா பண்றாரா? அவர் நல்லா தான் பண்ணிக்கிருக்காப்ல. இந்த மாதிரி கேஸ் பிரச்சனை, டீசல் பிரச்சனை இந்த மாதிரி ஓடிக்கிருக்கு. ஏன்னா மக்கள் ரொம்ப பிரச்சனைலாம் கேஸ் டீசல் தான். கேஸ் சொல்றீங்களா? வேற கேஸ். இந்த கேஸ் வேற கேஸ். அவர் சொல்ற சிலிண்டர் கேஸ். நாங்க சொல்றது வந்து மட்டை. சரி, அடுத்த தடவை அவரே பிரதமர் வந்தா நல்லா இருக்குமா? அது அடுத்த தடவை அவர் வந்து பிரதமரா? அது வந்து வேணாம்னா வேணாம். ராகுல் காந்தி தான் வரணும். ஏன் ப்ரோ? அவர் வந்தா அடுத்து அவருக்கு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். அவர் என்ன பண்றாரு, என்ன செய்யறாரு. அவரை தான் வராப்புல. அவரே வந்து என்ன மோடி தான் வந்து இது பண்ணிக்கிருக்காப்புல. அப்படி என்ன பண்றாப்புல? என்ன வந்து 200 ஆட்சி பண்ணிட்டாங்க. அடுத்த 5 வருஷம் வேற மாதிரி மாத்தி பார்ப்போம். 10 வருஷம் ஆட்சி பண்ணிருக்காங்க. இதை மாத்தி பார்ப்போம். இவங்க என்ன பண்றாங்களோ அவருக்கு தெரிஞ்சு வைக்கலாம்ல. காங்கிரஸ்குள்ள இன்னும் பிரதமர் யாருன்னு முடிவு பண்ணல. யார் வந்தா நல்லா இருக்கும்? அவர் தான் நம்மளோட தலைவர். வந்து அடுத்தாப்புல வந்து ராகுல் காந்தி தானே. அவர் தானே, வேற யார் இருக்கா? அவர் வந்தா கரெக்டா. அவர் தான் ஓடுது.
இப்போ மூன்றாவது முறையா பிஜேபி வந்தா நல்லா இருக்குமா இல்ல அவ ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை பிஜேபிக்கு வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்னைக்கு வந்து தேர்தல் கமிஷனர் வந்து இவங்க வந்து கோர்ட்டில் வந்து பத்திரம் வந்து ஊழல்ட்டாலோ அன்னைக்கே பிஜேபியை தடை பண்ணியிருக்கணும். அது தடை பண்ணாது வந்து ஒன்றுமே இல்லை, இருண்டு போச்சு உலகம். இஸ்லாமிய நண்பர்கள்லாம் இருக்காங்களா? நிறைய பேர். மோடி அவர்கள் வந்து ராஜஸ்தான் பிரச்சாரத்தில் சொல்லியிருக்காரு, ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டா உங்களுடைய இந்துக்களுடைய சொத்துக்கள்லாம் பிடிங்கி இஸ்லாமியர்கள்ட்ட கொடுத்துருவாங்க, இஸ்லாமியர்கள் உங்களோட மோசடி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மதவாத பிரச்சனையை தூண்டுற மாதிரி தெரியலையா உங்களுக்கு? மதவாத பிரச்சனை தான், அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் மதவாத பிரச்சனை தான் இது தூண்டி விடுறது மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்காங்களா? அது மாதிரிலாம் பண்ணதில்லை. நல்ல நண்பர்கள், கடவுள் மேலே நம்பிக்கை உள்ளவங்க, தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க யார் அடுத்த பிரதமர் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா காங்கிரஸ் தான், ராகுல் காந்தி தான் வந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா. அண்ணாமலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? படித்த மனிதர், நல்ல மனிதர், நல்ல மனுஷன், நிறைய பேசுறாரு. நல்லா அவர் பேசுறப்ப ஆசையா தான் இருக்குது. ஆமா, அங்க போறாரு, அங்க இருக்கிற இடம் தெரியல. மோடியினுடைய ஆட்சியில் வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே நான் வந்து சுவிட்ச் பேங்க்கில் பணம்லாம் வெளியே கொண்டு வந்துன்னு சொன்னார்ல. ஆமாம். ஸோ ஃபார் இன்னைக்கு வரைக்கும் அதில் பற்றி எந்த இதுவுமே இல்லை. பிகாஸ் அவங்களுடைய ஆட்கள் இங்கே நேராக இருக்காங்க. எலக்ட்ரல் பாண்ட்லாம் அதை பற்றி நினைக்கிறேன். கரெக்ட், ஆமாம். அது மாதிரிலாம் நிறைய கரப்ஷன் லிஸ்ட்டில் அவங்க லிஸ்ட்டு ஓவராக போயிட்டுருக்கு. இப்போ கவர்மெண்ட்டு போகிற ஜாப்பை பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, இளைஞர் புராணிங்கெல்லாம் படிச்சிருப்போம், கவர்மெண்ட் போஸ்டிங் போனீங்களா போகலான்னு தெரியல. வேலை கிடைக்கலனாக்க நார்த்ல இருந்து நிறைய பேர் வர்றாங்க இங்க. நம்ம ஆளுங்களுக்கு கிடைக்கவே இல்லை. எல்லாமே காரணம் மோடி தான். மோடில ஒஸ்ட் ஃபெல்லோ. வேண்டாம். சார் உங்க நேம் என்ன சார்? என் நேம் பிரபாகரன். சார் இப்போ வந்து மோடி அவர்கள் வந்து இப்போ ராஜஸ்தானில் பேசியிருக்காரு, ஒருவேளை காங்கிரஸ் வந்துருச்சுன்னா ஹிந்துவோட சொத்தெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள்ட்ட பிடிங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் உண்மையா? உங்களுக்கு இஸ்லாமியர்கள் நண்பர்கள் இருக்காங்களா? சார் ஒரு 10 வருஷமா தானே சார் பிஎம் இருக்காரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ் தானே சார் இருந்துச்சு. சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுலேருந்து 10 வருஷம் தான் அவங்க வந்திருக்காங்க. ஒவ்வொரு முறையுமே பிஜேபி வர்றப்ப மதவாதம் தான் தூண்டப்பட்டிருக்கு, இந்து முஸ்லீம் கலவரம் தான் வந்திருக்கு. சொல்கிறது புரியுங்களா? அதனால் ராகுல் காந்தி தான் வரணும். அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், பாவம் 70 வயசு ஆயிடுச்சு. இளைஞருக்கு வாய்ப்பு கொடுக்கட்டுமே. அவர் 10 வருஷம் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். ஒருவேளை மூன்றாவது முறையா மோடி அவர்களே வந்துட்டா எப்படி இருக்கும் இந்தியா? பழையபடி தான் இருக்குது. இந்த தொழில்துறையே ரொம்ப முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும். இப்போ திருப்பூர்லாம் ரொம்ப பேர் வேலை இல்லாமல் இந்த மாதிரி நலிவடைந்து போயிருக்கும். அதாவது வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். டெவலப்மெண்ட்டுக்கு அதிகமாக இருக்காது. அவர் ஒரு ஆங்கிளில் போயிட்டு இருக்காரு. காங்கிரஸ் வந்துட்டா ஹிந்துவோட சொத்தெல்லாம் பிடிங்கி இஸ்லாமியர்கள்ட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அப்படியெல்லாம் செய்ய முடியாதுல்ல. யார்கிட்ட சொத்தை யாரையும் பிடுங்க முடியாது. அவர் வேணா அவர் இன்னைக்கு அரசியல் வரணும், இது வரணுங்கிறதுக்காக சொல்லியிருப்பாரு ஒழிய அப்படியெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. உங்களுக்கு இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்களா? இருக்காங்க. அவங்க எதுவும் மோசடி பண்ணியிருக்காங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் செய்யல. அவர் சொன்னது சரியா? அப்படி தவறு தான், சொல்லிடக்கூடாது. சொன்னது தவறு தான். இது எதனால அப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவர் அரசியலுக்காக பண்ணுறாரு, அரசியல் நோக்கத்துக்காக இது மாதிரி செய்கிறாரு. அடுத்து வரணும் அப்படின்றதுக்காக இது மாதிரி செய்கிறாரு ஒழிய கண்டிப்பாக அப்படி செய்ய மாட்டா வாய்ப்பே இல்லை. அவர் சொன்னது தப்பு தான். அவர் சொன்னது தப்பு தான். சரி சார். பிஜேபி அண்ணாமலை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? அண்ணாமலை வந்து வாய்ஸ் அவுட்டால் தான் பண்ணார் ஒழிய அவருக்கு வந்து ஒன்றும் கிடையாது. ஏதோ தவறாக அடிச்சு எறிஞ்சிருவார். அது தவறு சரியாங்கிறது பின்னாடி தான் தெரியும். அதனால் அவர் பப்ளிசிட்டி ஆகிட்டார், பேசுகிறாரு. சரியா தப்பாங்கிறது வேற தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அதனால் வந்து அவருடைய பேச்சு வந்து வாய் அளவுக்கு தான் இருக்கும் ஒழிய செயல்பாட்டுக்கு அந்த அளவு வராது. தகுதியே இல்லை. அவர் பிரதமராக தகுதியே இல்லை. சொல்லும் போதே பேசும்போது மாதிரியா இருக்கு சார். மூன்றாவது முறையாக அவர் வந்தால் சரியா இருக்கு. மூணாவது முறையாக வந்தால் நாடு நாசமாக போயிடும் சார். எலெக்ஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவ்வளோதான். மன்னராட்சி மாதிரி போயிடும். மன்னராட்சி தான். அவர் பேர் மன்னர் மாதிரி தான் நடந்துக்கிறாரு. சார் இப்போ பிஜேபி தலைவர் அண்ணாமலை இருக்கார்ல, அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் நல்ல ஒரு தான் சார் நினைச்சோம். ஆனால் இவ்வளோ மோசமான ஆள்னு தெரியல சார். நல்ல ஐஏஎஸ் வந்திருக்காரு, ஐபிஎஸ் வந்திருக்காரு. ஆமாம். அவரும் ரொம்ப மோசம். மக்களுக்கான அரசியல் செய்யலை சார். மக்களை பிரித்து தான் சார் பார்க்குறாங்க. அவர் எந்த நன்மையே இல்லை அவங்களால. அவங்க சும்மா இருந்தாலே தமிழ்நாடு நல்லாயிருக்கும், இந்தியா நல்லாயிருக்கும். வேஸ்ட்டு தான் சார் அவங்க. சார் ராகுல் இந்தியாவுக்குள்ள பெருமையை கெடுத்துட்டாங்க சார். ஃபாரின்லாம் போனோம்னா ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. இந்தியாவுன்னா உலகத்தில் சிறந்த நாடு சார். எல்லா மக்களையும் முதல்ல வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டின், அது மாதிரி அதோட பெருமையை கெடுத்துட்டாங்க சார் அவங்க வந்து. முக்கால்வாசி மோடியை பொறுத்த வரைக்கும் மத கலவரம் தான் வருதே தவிர ஒற்றுமைக்கு வேலையே கிடையாது. எலெக்ஷன் ரீதியாக பார்த்தா கூடயுமே நேர்மை கிடையாது. அவர் ஜெயிக்கிறாருன்னா நேர்மை இல்லாமல் தான் ஜெயிக்க முடியும். நேர்மையாக இருந்தால் வாய்ப்பே கிடையாது. அவருக்கு ஓட்டே கிடையாது. அடுத்த பல இடத்துல பார்த்துருப்பீங்க, பல நியூஸில் பார்த்துருப்பீங்க. மிஷின் மாற்றம் இப்போ நடந்த எலெக்ஷன்லாம் கூட நீங்கள் எத்தனையோ வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ வந்து இப்போ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு. எல்லாமே மோடினால தான்.
சரி, இப்போ ராகுல் காந்தி அடுத்து பிரதமராக வந்தால் நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன், எப்படி சொல்கிறீங்க? பொதுவாகவே மக்கள் கருத்து எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்கங்கிறாங்க. என்னுடைய கருத்து அதே தான். அண்ணாமலை வந்து டெய்லி வந்து அவர் திமுக குறை சொல்கிறதா அவருக்கு வேலை. இது வரைக்கும் வந்து அவர் இந்த அண்ணாமலையை பொறுப்பேற்று பிஜேபி தலைவராக வந்து சில ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு வைங்க. ஆனால் ஒரு நாள் கூட இவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அண்ணாமலைங்கிற ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்ணதில்லை. எங்கேயாவது எந்த பேட்டியிலாவது அவர் சொல்லியிருக்காரா? ஆனால் அவரை பற்றி குறை கண்டுபிடிக்கிறதே அவருக்கு வேலை. அண்ணாமலைன்னு ஒரு வார்த்தை அவர் இது வரைக்கும் சொன்னதே இல்லை ஸ்டாலின். ஏன், என்ன காரணம்? அவருக்குன்னு ஒரு தரம் இருக்குது. அந்த தரத்தை விட்டு அவர் இறங்க மாட்டார். அதனால காங்கிரஸ் வந்தால் தான் நல்லாயிருக்கும். சரி சரி. இப்போ வந்து மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு, ஒருவேளை காங்கிரஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்துக்களோட சொத்தெல்லாம் பிடிக்கி இஸ்லாமியர்கள்ட்ட கொடுத்துருவாங்க, இஸ்லாமியர்கள் மோசடிகள் பண்ணிடுவாங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி அது உங்கள்ட்ட மோசடி பண்ணியிருக்காங்களா? இல்லை அவர் சொன்னது சரியா? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவர் சொன்னது சரியா? முதல்ல இல்லை, சரியில்லை. அவர் எப்படி பார்க்குறீங்க? அவர் சொல்கிறது தப்பு தான். அப்படி செய்ய மாட்டாங்க. இவங்க இந்தியர் சேர்ந்தவங்க தானே, அதனால பண்ண மாட்டாங்க. 3வது முறை மோடி வந்தால் இந்தியா எப்படி இருக்கும்? ரொம்ப மோசமாக இருக்கும், கடுமையான மோசமாக இருக்கும். எல்லாம் தலையில் தான் போயிடும். இருக்கிற மக்கள்லாம் ஒருத்தன் கூட நல்லா இருக்க முடியாது. அதனால வந்து அவர் ராகுல் தான் வர வேண்டும். பிஜேபி தலைவர் அண்ணாமலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஐயா, அவனை பற்றி பேசவே கூடாது. ரொம்ப மோசமானவன், இருக்கிறதுல கடுமையான மோசமான அவன், பொய்கார பையன். அதனால அவரு அது வந்து அவரை பற்றி அதனால வந்து அண்ணாமலை பற்றி பேசவே வேணாம். அவர் வந்து ரொம்ப பொய், ரொம்ப பிரச்சாரத்தில் ரொம்ப மோசமான பிரச்சனை. ஓகே, தேங்க்யூ. ஓகே.